பாலுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன். அவரு எவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது கேட்பேன், நீங்க என்ன தேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். அவர் சொல்லுவாரு, என்னம்மா ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு, உங்க குரல் இவ்வளவு இனிமையா இருக்கே அதனால கேட்குறேன், நீங்க மட்டும் என்ன அழகா இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கிறது போல் இந்தியாவே அவரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், என் ஆயுஸ் கூட அவருக்கே கொடுத்து அவர் நல்லா நல்லா குணமடைஞ்சு மறுபடியும் பாடணும். ரொம்ப வருஷங்கள் அவரே பாடிட்டு இருக்கிறோம். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வணக்கம். வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன் பேசுறேன். எஸ்பிபி சாரோட மேஜிக்கல் வாய்ஸ் கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் கேட்காத வீடு நாடும் கிடையாது. இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. மீண்டும் அவர் பூரண குணமடைந்து வெளில வந்து நமக்கெல்லாம் பாடணும்னு நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்குவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம செய்யணும். எல்லாரும் செய்யுங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ரேயர்ஸ் வில் பி ஆன்சர்ட். அவர் நல்லபடியாக வெளியே வருவார், நமக்காக திரும்ப பாட ஆரம்பிப்பார். எஸ்பிபி சார், உங்களுக்காக நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் வாங்க சார். இன்று நடைபெறும் கூட்டு பிரார்த்தனையில் சரியாக 6 மணி அளவில் அவரவர்கள் வீட்டில் இருந்தே பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினருமான இந்தியாவின் சிறந்த பாடகருமான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மனதை கவர்ந்த குரல் வளம் பெற்ற எங்கள் பாசமிகு அண்ணன் எஸ்பிபி மிக விரைவில் இந்த கொரோனா பிடியிலிருந்து விடுபட்டு குணமடைந்து வீட்டிற்கு வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் பிரார்த்தனை செய்தோம்.